ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தப்பம், குழிப்பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி எப்படி சட்னி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ வேர்க்கடலை வறுப்பட்டதும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பற்கள் பெரிய சைஸாக 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் சேர்க்குற மாதிரி தான் 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு 80% வதங்கினா போதும். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. இப்போ சூடு முழுமையாக ஆறினதும் வெங்காயம் வதக்கி வச்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை வந்து நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட சேர்த்துக்குங்க, பிடிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, தேவைக்கு ஏற்ப கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துச்சிங்க சட்னி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க வேர்க்கடலை சேர்த்துக்கிறதுனால. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் இது கூட நம்ம சட்னி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சட்னியை சேர்த்து கொதிக்கலாம் விடக்கூடாதுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே வேர்க்கடலை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது அதனுடைய சுவையே வேறு லெவலுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த வேர்க்கடலை சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.